அனைவருக்கும் நோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். பள்ளி பருவத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ரேங்க் கார்டு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு 33 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, சார் 2 மார்க் போடுங்க சார்னு நம்ம கியூவில் நின்று கெஞ்சின காலங்கள் உண்டு. நானுமே நண்பர்களுமே கெஞ்சிருக்கோம். அதில் வந்து ஒரு 34.5 மார்க் வந்துன்னா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு, சார் இது கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு நின்ன காலங்கள் உண்டு. அதுக்கு ஒரு அரை மார்க் போட்டு 35 போட்டு நம்மளை பாஸ் பண்ண வச்ச காலங்களுமே உண்டு. அந்த கோடு, அதாவது ஒவ்வொரு மார்க்கும் கீழே கோடு போட்டாங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிடும். சிகப்பால கோடு கிழிப்பாங்க. அது ஒரு 34 வந்ததுன்னா அரை மார்க் போடுங்க சார் நின்று அதில் அரை மார்க் போட்டு 35 ஆக்கின ஒரு நல்ல ஆசிரியர்களுமே இருந்தாங்க, இன்னைக்குமே இருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் ஒரு வித்தியாசமான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா என்னுடைய மகள் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கிறாப்புல. அரசாங்க பள்ளியில் இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் காலதாமதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு திட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கு அப்புறம் புதுச்சேரி மாநிலங்கள் எல்லாமே சிபிஎஸ்இ, சென்ட்ரல் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்ல முதல்ல என்னுடைய மகள் வந்து வாங்கிட்டு வந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இதில் வந்து முதல் பேஜில் கொடுத்துட்டாங்க, பேர் கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய ஸ்கூல் நேமு, அகாடமிக் இயர் கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய அட்மிஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க, கிளாஸு, அப்புறம் UDISC கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க. இது வந்து ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருவாங்க அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய நம்பர். இது வந்து நான் டீச்சர் படிக்கும்போதுமே அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணும்போது அந்த UDISC கோடு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்டோடைய ப்ரொஃபைல் கொடுத்துருவாங்க. முன்னாடி எல்லாமே அட்ரஸ், அவங்களோட பேர், பிளட் குரூப், பேரண்ட் எல்லாமே. ஸோ இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் ரிமார்க்னு அப்படின்னு கொடுத்து பிசிக்கல் டெவலப்மெண்ட், இது குழந்தையோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, லாங்குவேஜ் எப்படி, மொழியோடைய திறன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே கீழே வந்து வருகை பதிவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ நாள் வராங்க அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த பக்கம் திரும்பணும்னா பீரியாடிக் 1, பீரியாடிக் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேர்ம், பருவம் அப்படின்னுட்டு. ஸோ இதில் வந்து கீழே வந்து மதிப்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கம்மியாக மார்க் எடுத்தாங்க, அதில் வந்து கிரேட் தான். அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்லாம் சொல்லி எத்தனையோ ரேங்க் வரைக்கும் போக முடியல. அப்பெல்லாம் கிடையாது. A, B+, C அந்த மாதிரி கிரேடு கொடுத்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் திரும்பணும்னா அதே போலயே பீரியாடிக் 3 அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கீழே வந்து பேரண்ட் சிக்னேச்சர், டீச்சர் சிக்னேச்சர், மதிப்பீடு, நல்லா படிச்சிருக்காங்கன்னா, கம்மியாக படிச்சாங்கன்னா ஒர்க் ஹார்டு, ஏதாவது மார்க் குறைஞ்சிருந்தது அப்படின்னா ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து கிரேடோடைய செயல்பாடும் கொடுத்துட்டாங்க, டினாமினேஷன் மாதிரி. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். QR கோடு இருக்கு, ஸ்கேன் பண்ணியுமே பார்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ எஜுகேஷன் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் அதை நல்ல திறன் வர செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா எல்லா மாணவர்களும் சிறப்பான மாணவர்களாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் நடட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.